பேசும் பனிமலரே அத்தியாயம் 24. காலையில் எழுந்தவன் சாரா இன்னும் எழாமல் தூங்கிக் கொண்டிருப்பது கண்டு இன்னுமாடி தூங்குற என்றபடி அவளுள் மீண்டும் தேடலை தொடங்க பார்த்தான். அவனை தட்டிவிட்டு எழுந்தவளோ வேகமாக குளியலறைக்குள் நுழைந்து கொண்டாள். வெள்ளை நிற சுடிதாரில் தேவதையாய் வந்தவளை பார்த்து கண்ணிமைக்க மறந்தான். சாரா, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. ஜெனியும் விக்டரும் நேற்று தான் இந்த சுடிதார் எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க. நல்லா இருக்குல்ல? ஆமாம். எங்கேயோ தீம் பார்க் போகணும்னு சொன்னேன். போகணும் பாஸ், நீங்களும் வரீங்களா? நீங்கள் கூட்டிகிட்டு போனால் வரேன். நான் எதுக்கு உங்களை வர வேணான்னு சொல்ல போகிறேன். குளிச்சுட்டு வரீங்களா? அதுக்குள்ளே நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன் என்றபடி சென்றவளை தடுத்து நிறுத்தியவன், எதுவும் செய்யாத சாரா, வெளியவே சாப்பிட்டுக்கலாம் என்றான். அவனும் குளித்துவிட்டு வரவே அவள் படுக்கையை சரி செய்து கொண்டிருந்தாள். அவளை பின்னிருந்து அணைத்தவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைக்க, அவளோ பாஸ் விடுங்க என்று மிகவும் பலவீனமான குரலில் முணங்கினாள். அவளின் அந்த முனங்களை அவனுக்கு மோகத்தை தீண்ட அவளை தன்புறமாக திருப்பினான். அவளோ உணர்ச்சி பெருக்கில் அவன் நெஞ்சின் மீதே தலை சார்ந்தாள். அவளது தலைமுடியை கொத்தாக பற்றி அவள் முகத்தை தூக்கியவன் அவனுக்கெனவே துடித்து கொண்டிருக்கும் அவளின் இதழ்களின் மேல் வாகாக தனது இதழ்களை பதித்தான். நொடிகள் நிமிடங்களாகிய பொழுதும் இருவரும் விலகவில்லை. காலிங் பெல் சப்தம் கேட்டு அவளை விலக்கி நிறுத்தியவன் அவள் கண்களில் தெரிந்த கிறக்கத்தில் மதிமயங்கி போனான். ஏய் ஸ்வீட்டி, இப்படி மெல்ட் ஆகிற? ப்ராமிஸாக நான் உன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்றவன் அவளது உதட்டில் மீண்டும் அழுத்தமான முத்தம் ஒன்றை பதித்தான். அதில் கண்மூடி மெய்சிலிர்த்து நின்றவளை, சரப்போய் கதவு தர, ஜெனியும் விக்டரும் வந்துட்டாங்க போல என்று உலுக்கினான். இன்னும் அவள் கண்களில் மயக்கம் அப்பட்டமாய் தெரிய தலையை ஆட்டிப்படி கதவை திறக்க போனாள். சரா, இரு, இப்படியே போய் அவங்க முன்னாடி நிற்காத, நல்லா மூஞ்ச கழுவிட்டு போ. அவன் கதவை திறக்க சென்றான். உள்ளே சென்றவளோ கண்ணாடியில் தன் முகம் பார்க்க அது செவ்வானமாய் சிவந்திருந்தது. அதில் இன்னும் வெட்கம் அதிகரிக்கவே அதை மறைக்க குளிர்ந்த நீரை எடுத்து முகத்தில் அடித்தாள். அதன் பின்னரே உணர்வுகள் மட்டுப்பட்டு முகச்சிவப்பு சற்று குறைந்தது. அவனை கேட்குமளவு தான் உருகி நின்றதை நினைத்து அவளுக்கு மிகவும் கூச்சமாக கூட இருந்தது. அவனை மீண்டும் எதிர்கொள்ளும் வழி தெரியாமல் கட்டிலில் படுத்து தலையில் அழுந்த முகம் புதைத்தாள். மீண்டும் அவளை தேடி வந்தவனோ அவள் இருக்கும் கோலம் கண்டு அவள் மீது வேகமாக படர்ந்தான். சட்டென அதிர்ந்து போய் இருந்தவள், பாஸ் அவங்க இன்னும் வரலையா என்று கேட்டாள். வந்துட்டாங்களே, நீ இன்னும் எந்திரிக்கவே இல்லைன்னு சொல்லி ஆஃபர் டைம் கேட்டு வந்திருக்கேன். டிவி பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு ஆஃபர் டைம்? கிளம்பலாமே என்றவளை, உன்னை அப்படி பார்த்துட்டு என்னால் ஈவினிங் வரைக்கும் பொறுக்க முடியாது கண்ணம்மா, இப்பயே நீ வேணும் ப்ளீஸ் டி என்றவாறு வேகமாக தனது தேடலை அவளோடு தேட ஆரம்பித்தான். அவனுக்கு இணையான அவளது தேடலிலும் இருந்த வேகம் அவனையுமே திக்கு முக்காட செய்தது. பெருமூச்சுக்களோடு பிரிந்தவர்கள் மீண்டும் குளித்துவிட்டு உடைமாற்றி வந்து சேர்ந்தனர். சாராவை பார்த்த ஜெனி, அக்கா, நான் எங்கே ப்ரெசன்ட் பண்ண சுடிதாரை போட்டுக்கலையா என்று கேட்டாள். போய் அதை போட்டு வா என்று விரட்டவும் விழித்தவளோ கௌதமை பார்த்தாள். அந்த சுடிதார்கான் அவர்கள் இடையே சிக்கி கசங்கி போயிடுச்சே. உடனே ஜெனியிடம் சென்ற கௌதமோ, அந்த சுடிதாரை உன் அக்கா அழுக்கு பண்ணிட்டா என்றான். என்னது, அழுக்கு பண்ணிட்டாளா? அது நான் என்னோட பாக்கெட் மணியில் அவளுக்கு அவளோட பர்த்டேக்காக வாங்கின கிஃப்ட் தெரியுமா மாமா என்று அவள் வேறே முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். அவளை ஒரு வழியாக சமாதானம் செய்து கிளம்புவதற்குள் போதும் என்றானது. கிளம்பும்போது விக்டர் ஒரு புங்கத்தை சாராவிடம் நீட்டி ஹாப்பி பர்த்டே அக்கா என்று சொல்லவும் உடனே கோபமுற்ற ஜெனி, டே அண்ணா, அவளுக்கு ஒன்றும் பொக்கே கொடுக்காத, அதையும் அழுக்கு பண்ணிடுவா என்று அதை வெடிக்கென்று பிடுங்கினாள். ஏய் வாயாடி, அதை குடு என்று ஜெனியிடமிருந்து சாரா அதை பிடுங்க பார்க்க அவளோ வேகமாக ஓட ஆரம்பித்தாள். சாராவும் அவள் பின்னாடியே ஓடி ஒருவாறு அந்த பொக்கையை கைப்பற்றி அதை அவள் கைக்கு எட்டாம் வண்ணம் தூக்கி வைத்தாள். நீ இப்படியே வாழ்த்தனம் பண்ணிட்டு இருந்தா எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேன். நீ கூட்டிகிட்டு போகாட்டி போனாங்க மாமா கூட போய்க்குவோம். மாமா, நீங்கள் கூட்டிகிட்டு போவங்க தானே என்று அவனை கூட்டி சேர்க்க பார்த்தனர். என்னையே கழட்டி விட பார்க்குறியா என்று ஜெனியை காதை பிடித்து திருகினாள். சாரா, போதும், ஜெனியை விடு, வா கிளம்பலாம் என்று சொல்லவும் தான் அவளை முறைத்து கொண்டே கிளம்பினாள். ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு தீம் பார்க்கு சென்றுவிட்டு மாலையில் தான் வந்து சேர்ந்தனர். விக்டரையும் ஜெனியையும் அவர்கள் வீட்டில் விட்டுவிட்டு வந்தவர்கள் இன்னும் சிறிது நேரம் வெளியே சுற்றிவிட்டு சாப்பிட்டு விட்டு இருட்டிய பிறகுதான் வீடு வந்து சேர்ந்தனர். வீடு வந்து நுழைந்ததுமே அவளை பின்னோடு அணைத்தவன் ஸ்வீட்டி என்று தாபக்குரலில் அழைத்தான். என்னது ஸ்வீட்டியா? அம்மா, நீ தான் நிறைய ஸ்வீட் வச்சிருக்கியே என்றபடி அவளுள் புதைய பார்த்தவனை வேகமாக தள்ளி நிறுத்தியவள், பாஸ், நீங்கள் ரொம்ப கெட்ட பையனாக மாறிட்டீங்க என்றாள். அப்படியா சொல்கிற என்றவனின் கை அவளது வெற்றிடையில் ஊற ஆரம்பிக்க அவளும் அவனோடு வந்து அழுத்தமாய் ஒட்டி கொண்டாள். உனக்கு இந்த கெட்ட பையனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போலையே என்றவன் அவள் முகம் நிமிர்த்தி பார்க்க அது ரோஜாவாய் சிவந்திருந்தது. ஸ்வீட்டிக்கு என்ன கிஃப்ட் வேணும்? எதுக்கு? உனக்கு இன்னைக்கு பர்த்டே தானே, அதுக்கு தான். சொல்லு. ஒன்றும் வேணாம், நீங்கள் என் கூட இருக்கிறது எனக்கு பெரிய கிஃப்ட்டு தான் என்றாள். அவள் தன்மேல் இத்தனை காதல் வைத்து பைத்தியமாகி கிடப்பாள் என்று யாராவது 1 மாதம் முன்பு சொல்லி இருந்தால் அதை அவன் ஒரு துளி கூட நம்பியிருக்க மாட்டான். நம்ப முடியாத அதிசயம் நிஜமாகி போனதில் அவன் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி இருந்தான். நிஜமாவே ஒன்றும் வேணாமா என்று அவன் மீண்டும் கேட்க அவள் வேண்டாம் என்பதை போல் தலையசைத்தாள். நீ என்ன வேணான்னு சொல்கிறது? நான் என் ஒய்ஃபுக்கு கண்டிப்பாக பர்த்டே கிஃப்ட் கொடுப்பேன் என்றான். சரி கொடுங்க என்றபடி அவள் கையை நீட்ட கண்ண மூடு என்றான்.
பெருமூச்சை வெளியேற்றியபடி அவள் கண்களை மூட அவளது கையை பிரித்து திருப்பியவன் ஒரு மோதிரத்தை போட்டு விடவும் கண்ணை திறந்தவள் அந்த மோதிரத்தையும் அவனையும் மாறி மாறி பார்த்தாள். நல்லா இருக்கா என்று அவன் கேட்கவும் முகத்தில் புன்னகையுடன் தலையசைத்தாள். மறுநாள் காலையில் சீக்கிரமே எழுந்தவள் அவனிடமிருந்து மிகுந்த சிரமப்பட்டு தன்னை பிரித்தெடுத்து குளித்து முடித்து வந்தாள். ஹாலில் இருக்கும் சோஃபாவில் அமர்ந்தவள் ஒரு 100 முறையாவது அந்த மோதிரத்தை திருப்பி திருப்பி பார்த்திருப்பாள். முதலில் கற்கள் பதித்திருக்கும் தங்க மோதிரம் என்றுதான் அதை நினைத்தாள். ஆனால் அதிலிருக்கும் கல்லின் ஜொலிப்பு அது வைரமாக இருக்குமோ என்ற சந்தேகத்தை அவளுக்கு கொடுத்தது. கண்டிப்பாக மிக விலை உயர்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவள் மனம் அவன் மீதிருந்த மயக்கத்தையும் தாண்டி யோசிக்க ஆரம்பித்தது. அவனிருக்கும் உயரத்திற்கும் அவளிருக்கும் நிலைக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. அவளுக்கு பொருத்தமான ஒருவனை காதலித்திருந்தால் கூட அவள் இந்த மாதிரியான வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஏற்றிருப்பாள். ஆனால் தன்னை விடவும் மிக உயரத்தில் இருக்கும் ஒருவன் மீது வந்திருக்கும் இந்த காதல் அவளை மிகவும் யோசிக்க வைத்தது. திருமணம் செய்து கொண்டோம் என்று பொய்யாக நடிக்கும் பொழுது அனைவரும் அவளை இழிவாக பேசிய அனைத்து வார்த்தைகளும் இப்பொழுது உயிர் பெற்று வந்து அவளை தாக்குவது போல் உணர்ந்தாள். அத்தனை இழிவுகளையுமே கூட அவளால் அவன் மீது கொண்ட காதலுக்காக தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் இப்பொழுது அவனுக்கு இருக்கும் காதல் மயக்கத்தில் புரியாத ஏற்றத்தாழ்வுகள் ஒருவேளை பின்னாளில் புரிய ஆரம்பித்தால் அப்பொழுது தன் நிலைமை என்ன? அவனை இந்த விஷயத்தில் அவளால் முழுமையாக நம்ப முடியவில்லை. அனைத்தையும் தாண்டி அவன் தந்தை வாய்மொழியாகவே கேட்டிருக்கிறாளே, கௌதம் பணம் இல்லாதவங்கன்னா கொஞ்சம் இலபமாக தான் நடத்துவான். அப்படிப்பட்டவன் உன்னை எப்படி லவ் பண்ணா? அவர் அன்று கேட்ட கேள்வி இப்பொழுது அவள் மண்டையை மிகவும் குடைந்தது. ஒருவேளை அவன் மாறும் பட்சத்தில் தன்னாலும் அவனை விட்டு வாழ முடியுமா என்று பலமுறை யோசித்து அவள் கண்ட ஒரே உறுதியான முடிவு முடியும் என்பதைத்தான். எத்தனை இழப்புகளை தாங்கிய அவனின் உறுதியான இதயம் நிச்சயமாய் அவன் பிரிவையும் தாங்கிக் கொள்ளும். இப்பொழுது அவனுடன் ஊனோடு உயிர் கலந்து வாழ்ந்தாலும் அவளால் அவன் இல்லாமலும் வாழ முடியும். சாவின் விளிம்பு வரை சென்று வந்ததாலோ என்னமோ சாவையே தாங்க முடிந்த தன்னால் அவனை இலகுவாய் மறக்கவும் முடியும் என்று தோன்றியது. காதலை அவனுடன் பகிர்ந்து கொண்டவளால் வாழ்க்கை முழுவையும் அவனுடன் பங்கிட்டு கொள்ள முடியும் என்று தோன்றவில்லை. இந்த யோசனையில் பலமாக மூழ்கி போயிருந்தவள் அவனின் வரவை கூட கவனிக்கவில்லை. சாரா என்று கூப்பிட்டும் அசையாமல் இருந்தவளை உலுக்கியவன், என்ன ரொம்ப நேரமாக அந்த ரிங்கியை பார்த்துட்டு இருக்க என்று கேட்டான். பாஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், உட்கார்றீங்களா? அருகில் அமர்ந்தவனிடம் இந்த ரிங் எங்கே வாங்கினீங்க என்று கேட்கவும் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தான். அது எதுக்கு உனக்கு? இல்லை பாஸ், இது கோல்ட் ரிங் தானே? ஆமாம், இதுக்கு கேட்குற? பாஸ், நான் கேட்குறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இதில் கோல்டு மட்டும்தானே இருக்குது, எதுக்கு சுற்றி வலிச்சு கேட்குற? சரி, நேராகவே கேட்குறேன், இதில் இருக்கிறது டைமண்ட் ஸ்டோனா? ஆமாடி, எதுக்கு இத்தனை கொஷின் கேட்குற? ரொம்ப எக்ஸ்பென்சிவா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு கேட்டால் பதில் சொல்லுங்கள் பாஸ். அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் இல்லை. ஓ அப்படியா? அவனை நெருங்கி அமர்ந்தவள் அவன் கையை பிடித்தபடி, உங்ககிட்ட ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே என்றாள். அது நீ கேட்குற விஷயத்தை பொறுத்தது. இல்லைங்க, அது உங்களுக்கே தெரியும், நான் வீட்டு வேலை பார்க்குறேன். சம்டைம்ஸ் தோட்டத்தில் கூட மண்ணில் கூட கை வைப்பேன். எனக்கெல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ் செட் ஆகாதுங்க. இதை என்னால் மெயின்டைன் பண்ணவும் முடியாது. இதை சேஃபாக வச்சுக்க முடியுமான்னு எனக்கு பயமாக வேறு இருக்குது. ஸோ நீங்கள் வச்சுக்கிறீங்களா? நான் வேணும்னா கேட்டு வாங்கிக்கிறேன் ப்ளீஸ் என்றவளை அனல் தெருக்கும் பார்வையால் முறைத்தான். ஐயோ பாஸ், எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? எனக்கு எதுக்குங்க இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணீங்க? அப்போ சீப்பான காஸ்ட்டில் ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா வாங்கிட்டு இருப்பியா? ஆமாம். சரி, இதை டைமண்ட்னு நினைக்காத, ரொம்ப சீப்பான ஒரு ஸ்டோனாக நினச்சிக்கோ. ஆனால் ஒன்று, இது நான் உனக்கு முதல்ல கொடுத்த கிஃப்ட்டை. நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இதை நீ கழட்டவே கூடாது. சாக நினச்சா கழட்டிக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி கோபத்துடனேயே சென்று விட்டான். அதன் பின் அவள் அந்த மோதிரத்தை பற்றி மூச்சு கூட விடவில்லை. தோழியின் திருமணத்திற்காக அவனையும் சர்ச்சுக்கு கூட்டி சென்றாள். திருமணம் முடிந்து வீடு வந்ததும் உடனே ஊருக்கு கிளம்ப தயாரானார்கள். காரில் ஏறியதும் சிறிது நேரம் அமைதியாகவே இருந்தவன், ஏன் சாரா, உன் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி மேரேஜ் ஆச்சு, அவளும் உன்ன மாதிரியே ரிங்கை கழட்டி அவன் புருஷன்கிட்ட பத்திரமா வச்சுக்க சொல்லி கொடுத்துருவாளோ? முட்டாள்தனமாக பேசாதீங்க, அது அவளோட வெட்டிங் ரிங், அதை எப்படி அவள் கழட்டுவா? ஓ, அவளுக்கு அவள் ஹஸ்பண்ட் போட்டு விட்டதால் அவள் கழட்ட மாட்டாள். ஆனால் நானும் உனக்கு ஹஸ்பண்ட் தானே, அப்போ நீ மட்டும் எப்படி நான் போட்டு ரிங்கை கழட்டி கொடுக்குறேன்னு சொல்கிற? அவள் அமைதியாக தலை குனிந்தபடி இருக்கவும், என் கேள்விக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் சாரா. அது வரைக்கும் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, நீ என் கூட பேசாத ப்ளீஸ் என்று சொல்லி அவள் புறம் சற்றும் திரும்பாமல் காரை ஓட்டி கொண்டு வந்து வீடு சேர்ந்தான். பேசும் பனிமலரை. அத்தியாயம் 25. கௌதம் கோபத்துடன் சாராவிடம் பேச வேண்டாம் என்று சொல்லிவிட முதலில் வருத்தப்பட்டவள் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த குற்ற உணர்விலிருந்தும் வெளிவந்தாள். எத்தனை முறைதான் அவளே வழியே சென்று அவனை சமாதானம் செய்வது என்ற சலிப்பும் தோன்றிவிடவே அவனிடம் பேசுவதை அறவே நிறுத்திவிட்டாள். கௌதமோ அவளாகவே வந்து தன்னிடம் பேசுவாள் என்று, தன்னை சமாதானம் செய்வாள் என்றும் 3 நாட்கள் அமைதியாக காத்திருந்தவன் அவள் எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கவே மிகவும் குழம்பி போனான்.
ஏன் ஒரு பார்வை கூட பார்க்கவில்லை. தன்னுடன் அத்தனை இணக்கமாக இருந்தவள் இவள்தானா என்கின்ற சந்தேகமே அவனுக்கு வந்துவிட்டது. இன்று அவளிடம் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தான். ஆஃபீஸிலிருந்து சீக்கிரமே வந்து அவளுக்காக காத்திருந்தான். ஆனால் அவள் தான் வரவில்லை. 8 மணி ஆகியும் வராமல் போகவே அவளுக்கு ஃபோன் செய்து பார்க்க அது ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. எப்பொழுதும் ஸ்கூல் முடிந்து 5 மணிக்கெல்லாம் வீடு வந்து விடுவாள். இவ்வளவு நேரம் எங்கே சென்றிருக்கக்கூடும் என்று மண்டையை குடைந்தபடியே கொடுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். 9 மணிக்குத்தான் வீடு வந்து சேர்ந்தான். தளர்வான நடையுடன் உள்ளே வந்தவள் அவன் இருப்பதை கூட சட்டை செய்யாமல் அவளது அறைக்கு செல்ல பார்த்தாள். சாரா நில்லு என்று அவன் கத்தி கூறவும் அவனை திரும்பி பார்த்தாள். எங்கே போயிட்டு வர? சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். சர்ச்சுக்கா? அங்கே போயிட்டு வர இவ்வளோ நேரம் ஆகுமா? களைப்பு மிகுதியில் இருந்தவளுக்கு அவனது கேள்விகள் எரிச்சலை கொடுத்தது. ஒரு ப்ரேயர் இருந்ததுங்க, அதுதான் லேட் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் ஆச்சும் பண்ணி சொல்லியிருக்கலாமே. அதுதான் உங்கள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? அப்புறம் எப்படி நான் ஃபோன் பண்ணுவேன்னு எதிர்பார்க்குறீங்க? அவ்வளோ அக்கறை இருந்திருந்தா நீங்களே ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாமே. ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா நான் எப்படி ஃபோன் பண்ணுறது என்று அவன் கோபமாக கேட்டான். வேகமாக ஃபோனை ஹேண்ட்பேக்கிலிருந்து எடுத்தவள் அதை ஆன் செய்த அது ஆன் ஆகவில்லை. சாரிங்க, சார்ஜில் போல, நான் கவனிக்கலை என்றபடி உள்ளே செல்ல பார்த்தாள். இருடி, நான் இன்னும் பேசியே முடிக்கலை என்றான். பாஸ் ப்ளீஸ், ஐ எம் ஸோ டயர்ட். நாளைக்கு பேசிக்கலாம், இல்லை இப்போவே பேசணும். சரி சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறது? நீ தான் சொல்லணும். ப்ளீஸுங்க, என்ன கேட்கணுமோ அதை தெளிவாக கேளுங்க. சரி, நான் போட்ட ரிங்கை எதுக்கு நீ கழட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன், அதுக்கு பதில் சொல்லு. நீங்கள் எப்படிங்க அந்த ரிங்கை வெட்டிங் ரிங்கோட கம்பேர் பண்ணலாம்? உங்களோட ஃபூலிஷான கொஷின்ஸ்க்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் ஃபஸ்ட்டு எதுக்குங்க உங்களுக்கு பதில் சொல்லணும்? யாரையும் சமாதானம் செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது என்னோட வேலையும் கிடையாது. அவளின் பேச்சில் திடுக்குற்றவன், சாரா இரு, எதுக்கு இப்படி பேசுகிற? நான் இப்படி தாங்க பேசுவேன். என்னோடய கேரக்டரே இதுதான். யாருக்காகவும் என்னை மாற்றிக்க முடியாது. உங்களால் முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி என்னை விட்டுருங்க. நீங்கள் என் கூட வாழ்ந்து தான் ஆகணும்னு நான் எந்த கண்டிஷனும் போடலையே. இஷ்டம் இருந்தால் கூட இருங்க, இல்லாட்டி என்னை அனுப்பிடுங்க. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு கோச்சிக்கிறீங்களே. நமக்குள்ளே செட் ஆகணும்னு எனக்கு தோணலை என்று நீளமாக பேசி முடித்தாள். அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவன் இதயத்தை சுக்குநூறாய் சிதறடித்தது. கொடைக்கானலில் இருந்த பொழுது அவளிடம் காணப்பட்ட காதலோ காமமோ எதுவுமே இப்பொழுது அவளிடம் இல்லை. தான் சற்று அதிகமாக அவளிடம் கோபம் கொண்டு விட்டோமோ? அப்படியே இருந்தாலும் இவள் இப்படியா பேசுவாள்? இல்லை, இவளை இப்படியே விடக்கூடாது. அருகில் இருக்கும்போது மட்டும் அவளுக்கு தோன்றும் காதல் உணர்வுகள் தான் அருகில் இல்லாத பொழுது அவளுக்கு தோன்றுவதில்லை. தன்னை போல் அவள் எப்பொழுதும் அவனை நினைப்பதில்லை போலும். தனக்குத்தான் உறங்கும் போது கூட அவள் நினைவு, ஸ்பரிசம் எல்லாமே தேவைப்படுகிறது. அவளுக்கு அப்படி இல்லை போலும். தன்னை தூக்கி எறிய அவள் எப்பொழுதும் தயாராகவே இருக்கிறாள் என்கின்ற எண்ணம் அவனை உயிரோடு கொன்றது. தலையை பிரித்தபடி சோஃபாவில் அப்படியே அமர்ந்து விட்டான். சிறிது நேரம் நின்று பார்த்தவள் பின்னர் தோலை குலுக்கிவிட்டு அவளது அறைக்கு சென்று விட்டாள். வெகு நேரம் விழித்திருந்து யோசித்தவனுக்கு ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது. அவள் வேண்டுமானால் அவனை தூக்கி எறியலாம், ஆனால் அவனால் அது நிச்சயமாக முடியாது. அவளை மாற்றி தன்னுடன் தக்க வைத்து கொள்ள தான் இன்னும் நிறைய இடர்களை கடக்க வேண்டி வருமோ என்று நினைத்தவன் மிகவும் பலகீனமாக உணர்ந்து அப்படியே தூங்கி போனான். மறுநாள் காலையில் கண்ணீரோடு தன் முன் வந்து நின்றவளை எதுக்கு சார் அலற என்று கேட்டான். சாரிங்க, நேற்று அப்படி பேசியிருக்கவே கூடாது, கோபத்தில் ஏதேதோ பேசிட்டேன் என்று கூறியபடியே அவனை அணைத்து கொண்டாள். அவளிடம் மீண்டும் பேசி சண்டையிட அவனுக்கு விருப்பம் இல்லை. சரி விடுமா, பரவாயில்ல, நான் ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்கல. பஸ் நீங்கள் என்ன நிஜமாவே ட்ரூவாக லவ் பண்ணுறீங்களா? கடைசி வரைக்கும் என் கூடயே இருப்பீங்களா என்று கேட்டாள். எனக்கு என்னை விட்டுட்டு போயிடுவீங்களான்னு ரொம்ப பயமாக இருக்குங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு தாட்ஸ் இருந்தால் அதை இப்பயே என்கிட்ட சொல்லிடுங்க. நான் அதுக்கும் ப்ரிப்பேர்டாகவே இருந்துப்பேன். ஒரு வேளை லேக்கா மேடம் வந்துட்டாங்கன்னா மனசு மாறிடுவீங்களா என்று கேட்டுவிட்டு அவன் முகத்தையே வெளிமூடாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அவன் மீது இருக்கும் நம்பிக்கை சற்றும் இல்லை என்பது அவன் இதயத்தை மிகவும் வலிக்க செய்தது. அவளது நம்பிக்கையை பெறுவது மிகவும் கடினம்தான். ஆனாலும் அவள் லேக்காவை பற்றி பேசியது அவனுக்கு மிகவும் கோபத்தை கொடுக்கவே அவளை விலக்கி நிறுத்தியவன், இதோ பாரு சாரா, லேக்கா இனிமே வரமாட்டா. ஒரு வேளை வந்தாலும் நான் மாறமாட்டேன். நீ எப்படி சொன்னால் என்னை புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியல. என் மனசு புத்தி எல்லாமே எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி மட்டும்தான் நினைக்கிது. நீ மட்டும்தான் எனக்குள்ளே நிறைஞ்சிருக்க. உன் மேலே பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் கூடவா அவனுக்கு புரியலை? புரியுதுங்க, ஆனால் எனக்குள்ள ஒரு பயம் அரிச்சிக்கிட்டே இருக்குது. என் மனசு நீங்கள் சொல்கிறத நம்புது, ஆனால் என் புத்தி தான் சந்தேகப்படுது என்று சொன்னவளை என்ன செய்வது என்று தெரியாமல் சோஃபாவில் அமர்ந்தான். நீண்ட நேர யோசனையின் பின், சரி இங்கே பாரு, உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் கூட வாழப்போகிற வாழ்க்கையால் மட்டும்தான் என்னால் நான் மாறமாட்டேன்னு உனக்கு ப்ரூவ் பண்ண முடியும். காதலுக்கும் கல்யாணத்துக்கும் அடித்தளமே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையே இல்லாத உன்னை என்ன பண்ணுறது? ஆனாலும் எந்த காரணத்துக்காகவும் என்னால் உன்னை விட்டு தர முடியாது. நீ என்னை நம்பாட்டியும் நான் உன் கூட வாழ ரெடியாக தான் இருக்கேன். உன் புத்திக்கு எப்போ என்னை நம்பணும்னு தோணுதோ அப்போ நம்பட்டும். அது வரைக்கும் உன்னை பிரிஞ்ச எல்லாம் என்னால் இருக்க முடியாது என்று கூறியவன் அவளை மிகவும் இறுக்கமாக தன்னுடன் அணைத்து கொண்டான். கண்ணீரை வேகமாக துடைத்திருந்தவன், பாஸ் ஆஃபீஸ்க்கு போகலையா என்று மெதுவாக கேட்டாள்.
போகணும் தான், ஆனால் நீ தான் ஏதேதோ பேசி என் மனசை ரொம்ப நோகடிச்சிட்ட, ரொம்ப வலிக்குது. சாரிங்க என்று அவளுடன் மேலும் புதிய பார்த்தான். அவள் எலும்பெல்லாம் முடிந்து விடுமோ என்று அவளே பயப்படும் அளவு அணைத்தவனை வலுக்கட்டாயமாய் பிரித்து நிறுத்தியவள், ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க பாஸ், ஈவினிங் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொன்னாள். எப்படி இப்படி நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி மாற்றி பேசுகிற? என்ன பாஸ் பண்ணுறது? எனக்கு உங்கள் மேலே வேணால் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், பட் மை லவ் இஸ் ட்ரூ. நான் உங்களுக்காக எது வேணால் செய்வேன் என்று கூறியவளின் மேல் அவனுக்கு மீண்டும் காதல் அதிகரிக்கவே செய்தது. ரொம்ப சந்தோஷத்தை அள்ளி கொடுக்குற நீ, அதே சமயத்தில் எனக்கு சோகத்தையும் கொடுக்குற. உன்னை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஆஃபீஸிற்கு சென்றான். அதன் பிறகான அவர்களின் வாழ்க்கை கூடல்களும் உடல்களும் தெளிந்த நீரோடையாக எவ்வித தடங்களும் இன்றி சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது. அதன் பிறகான 6 மாதங்கள் ஓடிய பிறகு பாரிஸிலிருந்து வந்து சேர்ந்தாள் லேகா. அவள் வந்தபொழுது கூட கௌதமை மறந்துதான் இருந்தாள். அவனை மீண்டும் பார்க்கும் எண்ணம் கூட அவளுக்கு இல்லை. ஆனால் அதுவெல்லாம் அவனை எதேர்ச்சியாக ஒரு ஹோட்டலில் பார்க்கும் வரையிலும் மட்டுமே. சாப்பிடுவதற்காக ஒரு ஹோட்டலில் நுழைந்தவள் அங்கே ஏற்கனவே யாருடனோ கௌதம் வந்திருப்பதைக் கண்டு ஏதோ பிஸ்னஸ் லஞ்ச் போல என்று எண்ணியவள் அவனுக்கு சற்று தள்ளி இருக்கும் ஒரு டேபிளில் தனது தோழியர்களுடன் அமர்ந்தாள். அவன் மீது படிந்த விழிகளை அவளால் சிறிதும் விலக்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் ஏற்கனவே அழகன்தான். அவன் முகத்தில் இன்னும் அழகு கூடிப்போய் இன்னும் கவர்ச்சியாகவும் கம்பீரமாகவும் தெரிந்தான். அவனிடம் சிறு சோகம் தெரிந்திருந்தால் கூட அவள் அவனை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டாள். அவனிடம் தெரிந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியுமே அவளுள் பொறாமை உணர்வை தூண்டிவிட்டது. தான் வேண்டாம் என்று சொன்ன ஒருவன் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பதை அவளால் தாங்க முடியவில்லை. அவனிடம் இருந்த பார்வையை திருப்பாதவள் ஏதோ ஃபோன் பேசிவிட்டு வருவதாக எதில் இருந்தவிடம் சொல்லிவிட்டு வெளியில் அவன் வரவும் அவளும் அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாலேயே வந்தாள். அருகிருக்கும் கார்டனுக்கு சென்றவன் ஃபோனை எடுத்து பேச அவள் அவனுக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டாள். ஸ்வீட்டி, என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? எனக்கு உன் ஞாபகமாகவே இருக்குது. மீட்டிங் முடிஞ்சிருச்சு. ஆஃபீஸ் போகவே பிடிக்கல. வீட்டுக்கு வரட்டா? இல்லை முடியாது, கிளம்பிட்டேன். ஸ்கூலுக்கு ஆஃப் டே லீவ் போட்டுட்டு வீட்டில் போய் ரெடியாயிரு. இன்னும் ½ வீட்டில் இருப்பேன் என்று பேசிவிட்டு திரும்பியவனின் கண்களில் தெரிந்த மயக்கம் லேகாவிற்கு அத்தனை எரிச்சலை தந்தது. அவனை காதலிக்கும் பொழுது கூட அவன் கண்களில் அவள் இந்த மாதிரியான மயக்கத்தை ஒரு நாளும் கண்டதில்லை. அவளுக்கு வந்த பொறாமை உணர்வு அவனை அடைய வேண்டும் என்கின்ற வெறியை அவளுள் இறக்கியது. வீடு வந்த கௌதமோ சாராவை தேட அவளும் அவனை முறைத்தபடியே தான் நின்று கொண்டிருந்தாள். என்னாச்சு ஸ்வீட்டி, ரொம்ப கோவமாக இருக்க மாதிரி தெரியுதே? பின் என்னங்க, நேற்று நைட் தானே தூங்க கூட விடாமல் பாடாப்படுத்துனீங்க. திரும்பவும் மதியமே ஃபோன் போட்டு வர சொல்கிறீங்களே, உங்களுக்கே இது ஓவராக தெரியல? இல்லையே, என் பொண்டாட்டியை நான் எப்போ வேணால் கொஞ்சுவேன் என்று சொன்னவனை அனல் தெரிக்கும் பார்வையால் பார்த்தாள். நீ இவ்வளோ அழகாக இருந்தால் நான் என்னடி பண்ணுறது? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், கிட்ட வாயேன் என்றவன் அவள் அருகில் வந்து நின்றதும், நீ கோவமாக இருக்கும் பொழுது உன் லிப்ஸ் எப்பையும் விட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஒரே ஒரு லாங் கிஸ் மட்டும் லிப்பில் கொடு. ஆஃபீஸ்க்கு திரும்ப போயிடுறேன். உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். நிஜமாகவே போயிடுவீங்களா? ஆமாம், சரி என்றவள் அவன் அருகில் வந்து அவன் கழுத்தில் கை கோர்த்து எக்கி அவன் இதழ்களின் மேல் தனது இதழ்களை பதித்தாள். சேலை தனதாக்கியவன் அவள் துவண்டு விழும் வரை அவள் இதழ்களை விடவே இல்லை. அவன் இதழ்களும் கைகளும் செய்த ஜாலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னை மறந்து போனாள். தன் கைகளிலேயே தோய்ந்து விழுந்தவளை தூக்கி கொண்டு போய் கட்டிலில் கிடத்தியவன் அவளில் முற்றும் முழுதுமாய் மூழ்கினான். நெடும் நேரத்தின் பின்னர் பிரிந்தவன் அவள் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் டி பொண்டாட்டி என்று சொல்ல அவளும் முகத்தை திருப்பி கொண்டாள். வலுக்கட்டாயமாய் அவளை பிரித்து திருப்பியவன், இன்னும் என்னடி கோவம்? என்னங்க சொன்னீங்க? கிஸ் கொடுத்து ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு தானே சொன்னீங்க. இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? நீயும் தானே உருகி போய் நின்ன. அப்புறம் எதுக்கு என்ன மட்டும் திட்டுற? இல்லை, நீங்கள் உணர்ச்சி எல்லாம் தூண்டி விட்டு அதில் நல்லா குளிர்காயிறீங்க. ஆமாம், அப்படி தான் பொடி. இப்படியே பேசிகிட்டு இருந்தா இன்னும் ஒரு ரவுண்டுக்கு கூப்பிடுவேன் என்றவனை தள்ளி விட்டுவிட்டு வேகமாக எழுந்தாள். போடா என்று சொல்லிவிட்டு வேகமாக குளியலறைக்குள் நுழைந்து கொண்டாள். அவனும் சிரித்தபடியே மீண்டும் ஆஃபீஸிற்கு கிளம்பி சென்றான். அதன் பிறகான 1 வாரம் கடந்த நிலையில் லேகா கதிரை சந்திக்க சென்றாள். ஏற்கனவே இவர்களை பழிவாங்க துடித்து கொண்டிருந்த கதிரோ லேகாவும் அதையே கூற அவளை கெட்டியாக பிரித்து கொண்டான். இருவரும் சேர்ந்தே சதி செய்தாவது அவர்களை பிரிக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்தனர். மறுநாளில் லேகா கௌதமை பார்க்க அவனது ஆஃபீஸிற்கு சென்றாள். அவளை பார்த்தவனோ திகைத்து போக, என்ன கௌதம், எப்படி இருக்கீங்க என்று அவன் சாதாரணமாக கேட்க புன்னகையுடனேயே இயல்பான நடையில் பதிலுரைத்தான். கௌதம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், வெளியே எங்கேயாச்சும் போய் பேசலாமா என்று கேட்டாள். அவனும் சரி என்றவாறே அவளை கூட்டிக் கொண்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றான். சொல்லு லேகா, என்ன பேசணும்? கௌதம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஷட்டப் லேகா, ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ வாட் கௌதம், அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்க? லேகா, நீ லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்க. என் லைஃப்பில் திரும்ப குறுக்க வராத. ஏன் வரக்கூடாது? எனக்கு நீ கிடைச்சே ஆகணும். சாரி, நான் கிளம்புறேன். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. கௌதம், அவன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கியா? அதை பற்றி உங்ககிட்ட சொல்லணுன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. சரி, நீ சொல்ல வேணாம். ஆனால் நீ என் கூட வாழாட்டி அவ கூடயும் உன்னை வாழ விட மாட்டேன். என்ன மிரட்டுறையா?
நீ எப்படி வேணால் நினச்சிக்க, நான் சொல்கிறது உண்மைதான். என்ன செய்ய முடியும் உன்னால்? அதெல்லாம் செய்கிறப்ப பார்த்துக்க என்று சொல்லி சென்று விட்டாள். அவன் அவளை ஒரு பொருட்டாக கூட நினைக்கவில்லை. ஆனாலும் ஒரு சிறு பயம் துளிர்க்கவே அவளின் நடமாட்டத்தை அறிய ஒரு ஆளை ஏற்பாடு செய்தான். லேகா கதிரை பார்க்க அடிக்கடி செல்லவும் அவனுக்கு சற்று சந்தேகமும் அதிகரிக்க தொடங்கியது. அத்தியாயம் 26. லேகாவும் கதிரும் சேர்ந்து ஏதோ திட்டமிடுகிறார்கள் என்பதை கண்டுபிடித்த கௌதமினால் அவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் என்பதை தான் கண்டுபிடிக்க முடியவில்லை. மனதின் ஓரத்தில் அது நெருஞ்சமுள்ளாய் உறுத்தியது. அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு தனது வேலைகளை செய்ய தொடங்கினான். அன்று ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு மேல் சாரா கௌதமிடம் சொல்லிவிட்டு சர்ச்சுக்கு கிளம்பி சென்றாள். சென்று வெகு நேரம் ஆகியும் அவள் வராமல் போகவே அவளுக்கு ஃபோன் செய்தான். வேறு யாரோ ஒரு நபர் ஃபோனை எடுக்கவும் பயந்து போனவன் சாரா எங்க என்று கேட்டான். அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க, ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க என்று எதிர்ப்புறத்திலிருந்து பதில் வரவும் சில நிமிடங்கள் மூளை மரத்து போனது. சுயுணர்வு பெற்று நடுங்கும் கைகளையும் கால்களையும் மிகவும் சிரமப்பட்டு சமன்படுத்தி எப்படி வந்தோம் என்று தெரியாமலேயே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தான். மீண்டும் சாராவின் நம்பருக்கு ஃபோன் செய்து அவள் இருக்குமிடம் இருந்து அங்கு செல்லும் பொழுதே அந்த நபர் வந்து கௌதமிடம் ஃபோனை கொடுத்தார். என்னாச்சு என்று கண்களில் உயிரை தேக்கி கேட்டான். ஒன்றும் ஆகலைங்க, அவங்க ஸ்கூட்டியில் வரும்பொழுது ஒரு லாரி வந்து அவங்க பின்னாடி இடிச்சிருச்சு. அவங்க நல்ல நேரம், அவங்க விழுந்த இடத்துல மணல் கொட்டி வச்சுருந்ததால் எந்த காயமும் படாமல் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு மயக்கமாயிருச்சு. நான் தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். நீங்கள் யாருங்க? அந்த பொண்ணோட ஹஸ்பண்டா? ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ் என்று கண்களில் நீர் மல்க கூறினான். பரவாயில்லங்க, சரி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். ஓடி சென்று சாராவை பார்க்க அவள் அப்பொழுதுதான் எழுந்து அமர பார்த்தாள். அவள் அருகே சென்றவன் என்னாச்சு சாரா என்று பதட்டமாக கேட்டான். தெரியலங்க, எதுவுமே ஞாபகம் அல்ல என்று தலையை பிடித்தபடி அமர்ந்திருந்தாள். எங்கேயும் வலிக்கலையே? இல்லை. சரி வா, வீட்டு போகலாம் என்று சொல்லி கூட்டி சென்றான். வீட்டிற்கு சென்றதும் லேகாவிடமிருந்து ஃபோன் வரவே எரிச்சலுடன் அட்டன் செய்தான். என்ன கௌதம், சாரா தப்பிச்சிட்டா போலையே என்று அவள் சொல்ல கௌதமிற்கு உலகமே இருண்டது போல் இருந்தது. ஏய், நீ தானே? ஆமாம், நானே தான் அவளை போற்றுத்தளத்துக்கு ஆளை ஏற்பாடு பண்ணேன். பட் அவன் சொதப்பிட்டான். எல்லா நேரமும் என் பிளான் சொதப்பாது கௌதம். அவனுக்கு கோபத்தில் நரம்புகள் புடைக்க தொடங்க, இப்போ மட்டும் நீ இங்கே இருந்த உன் கழுத்தை நெரிச்சே கொண்டுருவேன். நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக அவளை கொல்லாமல் விடப்பாட்டேன். ஏய், என்னடி உனக்கு பிரச்சனை? ஆமாம், நான் வாழ வேண்டிய லைஃபை இப்போ அவள் வாழ்ந்துட்டு இருக்கா. லேக்கா வேணாம், இத்தோட எல்லாத்தையும் விட்டுரு. இல்லாட்டி நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. நீ எது வேணால் செஞ்சுக்கோ கௌதம். ஆனால் சாராவோட சாவி என் கையில் தான். லேக்கா ப்ளீஸ், இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ அவளை வேணான்னு சொல்லி துரத்து விடணும். அது முடியாது. அப்போ என்னாலையும் நிறுத்த முடியாது. சாராவை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும்டி. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க என்று சொல்லி ஃபோனை வைத்தவன் அவளிடம் தைரியமாக பேசினானே தவிர உள்ளுக்குள் பயம் அதிகரித்து போனது அவனுக்கு. சாராவை எங்கும் செல்ல விடாமல் ஒரு வாரம் வீட்டினுள்ளேயே அடைத்து வைத்தான். பஸ், என்னால் முடியல, எதுக்குங்க வீட்டை விட்டு வெளியே போக விட மாட்டேங்கிறீங்க என்று கேட்டவளிடம் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் குழம்பி போனான். இவளிடம் உண்மையை சொன்னால் அதை அவள் எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்கின்ற பயம் வந்து அதை அவளிடம் சொல்லாமலேயே மறைத்து வைத்தான். 2 நாட்கள் சென்ற பிறகு கௌதம் ஆஃபீஸிற்கு சென்ற பின் அவனது அப்பா லேகாவுடன் சாராவை பார்க்க வந்தார். லேகாவை அவருடன் பார்த்தவள் மிகவும் பயந்து போனாள். வாங்க அங்கிள் என்று சொல்லி அவரை அமர வைத்தவள் லேகாவையும் அமரும்படி சொன்னாள். சாரா இங்க வா என பக்கத்தில் அவளை அமர்த்தி கொண்டவர் சரி சொல்லு என்றார். என்ன அங்கிள் சொல்லணும்? சாரா இங்கே பாரு, வீணா என் கோவத்தை கிளறாத. எல்லா விஷயத்தையும் லேகா என்கிட்ட சொல்லிட்டா. நீயும் கௌதமும் கல்யாணமே பண்ணிக்கலையாமே? எல்லாமே நடிப்பா? இல்லை அங்கிள், அது வந்து நீயும் சேர்ந்து என்னை ஏமாத்துவன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன். கடைசியில் நீயும் கேவலம் பணத்துக்காக அவங்க கூட சேர்ந்து நடிச்சியா? ஐயோ இல்லை அங்கிள், நான் பணத்துக்காக ஒன்றும் நடிக்கல. பின்ன வேற எதுக்கடி நடிச்சா என்று லேகா கத்தி பேசவும் சாராவிற்கு கண்களில் நீரே நிறைந்து விட்டது. சரி, நடந்ததெல்லாம் எப்படியோ போகட்டும். அதான் கௌதம் லவ் பண்ணுற பொண்ணு வந்துருச்சே, அவள் வர வரைக்கும் தானே இந்த ட்ராமாலாம் போடணும்னு நினச்சிங்க. ஸோ ட்ராமா முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பு என்று அவர் சொல்லவும் அதிர்ச்சியில் விழிவிரிய அவரை பார்த்தாள். எப்படி அங்கிள் அவள் போவா? இந்த வசதி வாய்ப்புக்காகத்தானே கௌதமை மயக்கி வச்சிருக்கா. அடித்து துரத்துனா தான் போவா. இப்படி அசிங்கமாக பேசாதீங்க. யார்? நான் அசிங்கமாக பேசுகிறேனா? சரி, நான் எதுவும் பேசல. நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு. உனக்கு என்ன வேணுமோ கேளு, அங்கிள் இப்போயே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவார். வாங்கிட்டு ஓடி போயிடு. லேக்கா இப்படி பேசவும் உடைந்து போனவள், அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், இவங்க சொல்கிறத நம்பாதீங்க. நானும் கௌதமும் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே திரும்பவும் எங்கள் லைஃப்பில் குழப்ப பார்க்குறாங்க. ஏய் நிறுத்து, நீ நடிக்க வந்தவ தானே, அதை மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் லைஃப்பில் நுழைஞ்ச? எப்படி இருந்தாலும் கௌதம் என்ன தான் லவ் பண்ணுறாரு. நீ தான் அவரை மயக்கி என்கிட்ட இருந்து பிரிச்சிட்ட. நீ போயிட்டா திரும்பவும் கௌதம் என்கிட்டயே வந்துடுவார். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவளுக்கு மிகவும் கூசியது. தான் செய்தது தவறோ என்று மிகவும் மனமுடைந்து போனாள். எது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், வேறொரு பொண்ணை காதலிப்பவனை தானும் விரும்பியது மன்னிக்க முடியாத குற்றம்தான். யோசனையினுடைய அமர்ந்திருந்தவளை கௌதமின் அப்பா அதட்டினார். சாரா இங்க பாரு, நீ பண்ணது தப்பா சரியானு நான் கேட்க வரல. லவ் பண்ணுறவங்கள சேர்ந்து வாழ விடு.
நீ போயிட்டுறது தான் பெட்டர். இல்லை அங்கிள், நீங்கள் பையன்கிட்டயே பேசிக்கோங்க. அவர் போக சொன்னால் மட்டும்தான் நான் போவேன் என்று உறுதியுடன் பேசியவளை கண்டு அவர் குழம்பி போனார். அங்கிள், இங்கே கௌதம் கிட்ட பேசாதீங்க. இவளே அவரை ஏமாற்றி தான் இங்கே இருக்கா. கௌதம் கிட்ட சொன்னாலும் அனுப்ப மாட்டாருங்கிற தைரியத்தில் தான் இப்படி பேசுகிறா. எப்படியாச்சும் உங்களை விரட்டி விடுங்க அங்கிள் என்று லேக்கா சொல்லவும், ஏன் சாரா அவனை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிற? அங்கிள், நான் சொல்கிறது நம்புங்க ப்ளீஸ். கௌதம் என்ன தான் அங்கிள் லவ் பண்ணுறாரு, லேக்காவே இல்லை. சரி, நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் அதை ப்ரூவ் பண்ணி காட்டு. எப்படி அங்கிள்? நீ அவனை விட்டுட்டு போயிடு. அப்போவும் அவன் உன்னே நினச்சிட்டு இருந்தானா உங்கள் லவ் ட்ரூதான்னு நானுமே ஒத்துக்கிறேன். இதற்கு மேலும் எப்படி இவருடன் வாதாடி கௌதமை தக்க வைத்துக் கொள்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. சரி அங்கிள், நான் போகிறேன். அப்போ இப்போவே கிளம்பு. அவன் வந்தால் நான் சொல்லிக்கிறேன். இல்லை அங்கிள், அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன் என்று சாரா சொல்லவும், அங்கிள், இவன் வேறு ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது. இப்போவே போக சொல்லுங்கள். உங்களுக்கு என்னங்க வேணும்? நான் தான் போகிறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறமும் என்ன? சொல்லாமல் போயிட்டா அவர் என்ன தேடி வரமாட்டாரா? கண்காணாமல் எங்கேயாவது தொலைஞ்சுப்போ. நான் எதுக்குங்க அவங்க ஓடி வரையணும்? அவர் என்னை தேடி வராத மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு போகிறேன். பட் நான் போனதுக்கப்புறம் அவர் உங்கள் கூட வந்து சேர்ந்து வாழ்வார்னு கனவுலையும் நினைக்காதீங்க. அங்கிள், வாங்க போகலாம். நாளைக்கு இவ என்ன கிழிக்கிறான்னு பார்க்கலாம் என்று அவரை கூட்டிக் கொண்டு லேக்கா சென்று விட்டாள். எத்தனை முறை யோசித்தும் தான் செய்த தவறு மட்டுமே அவளுக்கு பெரியதாய் தெரிந்தது. நடிக்க வந்தவள் அதை மட்டுமே செய்திருக்க வேண்டும். இத்தனை கேவலமும் அவமானமும் தனக்கு தேவையா? லேக்கா வாழ வேண்டிய வாழ்வை தான் தட்டி பறித்தது போல் உணர்ந்தாள். ஒருவேளை கௌதமை தற்காலிகமாக பிரிவது கூட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை தரலாம் என்று யோசித்தவளுக்கு அதை செயல்படுத்தும் முறைதான் தெரியவில்லை. பிரிந்து செல்ல எதை காரணமாக அவனிடம் சொல்ல முடியும் என்று மண்டையை உடைத்து யோசித்து கொண்டிருந்தாள். கௌதம் வேறு லேக்காவிடம் இருந்து சாராவை காப்பாற்ற வழி தேடிக் கொண்டிருந்தான். அன்று மாலை வீடு வந்தவனிடம் பேச வேண்டும் என்று சொல்லி கூட அமர வைத்தாள். என்ன பேசணும் சாரா? பாஸ், லேக்கா மேடம் இன்னைக்கு என்னை பார்க்க இங்கே வந்திருந்தாங்க. அவங்க இன்னும் உங்களை லவ் பண்ணுறாங்களாம். ஸோ என்ன உங்களை விட்டுட்டு போக சொல்கிறாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்னங்க சொல்ல போகிறேன்? முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டேன். பட் அவங்க நீங்கள் என் மேலே வச்சுருக்க லவ்வையே சந்தேகப்படுறாங்க. லேக்கா மேடம் உங்களை விட்டுட்டு ஃபாரின் போனதால தான் உங்களுக்கு என் மேலே லவ் வந்துருச்சான். அதே மாதிரி நானும் உங்களை விட்டுட்டு போயிட்டா நீங்கள் திரும்பவும் அவங்களையே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேங்கன்னு அடித்து சொல்கிறாங்க. அவை எது வேணால் சொல்லிட்டு போகட்டும். நீ என்ன சொன்ன அதை மட்டும் சொல்லு. பெருமூச்சை வெளியேற்றியவள், எனக்கும் அது கரெக்டாக இருக்குமோன்னு பட்டுச்சு என்று அவள் சொல்லி முடிக்கும் முன்பே பலமான ஒரு அடியை அவள் கன்னங்களில் இறக்கியிருந்தான். இன்னும் அடி உனக்கு நம்பிக்கை வரல? உன்னை போய் உருகி உருகி காதலிக்கிறான் பாரு, என்ன சொல்லணும்? போய் தொலை என்று கோபக்குரலில் அவன் கத்தவும் அவள் அறைக்கு ஓடியே விட்டாள். அடுத்த நாள் காலையில் சிவந்த கண்ணமும் அழுதழுது விங்கிய கண்களுமாக அவளை பார்க்க அவனுக்கே பாவமாக போய்விட்டது. இப்போ என்ன தாண்டி வேணும் உனக்கு? பஸ், லேக்கா மேடம் நேற்று வந்து சொல்லிட்டு போனது எல்லாமே பொய்ன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். என்ன சொல்ல வர? நான் உங்களை விட்டுட்டு போனாலும் நீங்கள் எனக்காகவே காத்துட்டு இருக்கணும். அவங்க சொன்ன மாதிரி மாறக்கூடாது. ஸோ அதுக்கு என்னை விட்டுட்டு எங்கே போவேன்? ப்ளீஸுங்க, கொஞ்ச நாளைக்கு மட்டும் நான் பிரிஞ்சிருக்கலாம். சாரா, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னா உங்கள் லவ் ட்ரூவே இல்லை. உண்மையான காதல் எத்தனை பிரிவை வேணால் தாங்கும். சரி, போயிடு. ஆனால் நீயே தான் போகிற. நீயாவே தான் திரும்பியும் வரணும். நான் கண்டிப்பாக உன்னை தேடி வர மாட்டேன். என் மேலே நம்பிக்கை இல்லாதவளை தேடி வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அப்புறம் புதுசாக மும்பையில் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நாங்கள் போனால் திரும்பி வர வருஷமே ஆகிடும். அது வரைக்கும் என்னை பிரிஞ்சு இருப்பியாடி என்று கண்களில் காதலுடன் அவன் கேட்கவும் உள்ளுக்குள் முற்றும் முழுதாய் உடைந்து போனாள். இந்த பிரிவு தான் அவனின் காதலை வலிமையை காட்டும். மனதை கல்லாக்கியபடி என்னால் முடியுங்க என்று உறுதியான பதிலை கூறினாள். அதில் அவன் மனம்தான் உடைந்து நொந்து போனது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.